எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாட் ஷுட் அவர் பர்த்டேஸ் ரிமைண்ட் அஸ். நம் பிறந்த நாள் நமக்கு எதை நினைவுபடுத்த வேண்டும்? பாருங்களேன், நம்ம எல்லாருமே பர்த்டே கொண்டாடுறோம். பர்த்டேன்றது நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தையா பிறந்த நாளை வருஷம் நினைவுபடுத்துகிறோம். கரெக்டா? அது ரொம்ப ஆகோஷமாக கொண்டாடுறோம். புதிய ட்ரெஸ் வாங்கிக்கிறோம். நிறைய குடும்பங்கள் இப்போ கேக்கெல்லாம் வெட்டுற பழக்கம் இருக்குது. நண்பர்களை கூப்பிட்றோம். அது ஒரு விசேஷமாக ஒரு விழாவாக கொண்டாடுறோம். சோ ராமசாமி இருக்கார்ல, துக்ளக்கோட ஆசிரியர், இப்போ இல்லை அவர் பர்த்டே பற்றி என்ன சொல்லுவார்னா, பர்த்டே கொண்டாடுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஏன்னா மரணத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி போயிட்டு இருக்கோம், மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கோம், அதுதான் பர்த்டே நினைவுபடுத்துதுன்னு அவரோட கான்செப்டில் சொல்கிறார். இந்த ராஜயோகிகளுக்கு, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு 2 பர்த்டே வருது. ஒன்று லௌகீக பர்த்டே, ஒன்று அலௌகிக பர்த்டே. அப்படின்னா என்னென்னா, லௌகீக பர்த்டேன்றது அப்பா அம்மா கிட்ட குழந்தையா பிறந்த நாளை ஞாபகப்படுத்துறது லௌகிக பர்த்டே. அலௌகிக பர்த்டேன்றது இந்த ராஜயோகம் கற்றுக்க வந்த நாள். ஏன் அதையும் ஒரு பர்த்டேன்னு சொல்கிறோம்னா, அவங்களுக்கு அந்த லௌகீக வாழ்க்கை முடிஞ்சு அலௌகிக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிற நாள். அது கலியுகம் முடிஞ்சு சங்கம் யுகம் ஸ்டார்ட் ஆகிற நாள். ஸோ அது ரொம்ப விசேஷமானது. இப்போ எனக்கு எடுத்தீங்கன்னா, ஏப்ரல் 19 என்னோட லௌகீக பிறந்த நாள். அப்போ எனக்கு 47 வயசாகும் இந்த 2019. அதே ஆகஸ்ட் 18 வரும்போது எனக்கு அலௌகிக பிறந்த நாள். அப்போது 10 வயசாகுது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இப்போ ஆகஸ்ட் 18 நான் ராஜயோகத்தில் முதல் நாள் கிளாஸ்க்கு போயிருந்தேன். அதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ சென்டர்ஸில், கீதா பாடசாலையில் இந்த லௌகீக பர்த்டே கொண்டாடுறத தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக அலௌகிக பர்த்டே கொண்டாடினா நல்லது. இப்போ ஒருத்தர் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டம்குள்ளே அப்போ அவருக்கு அலௌகிக பர்த்டே இன்னைக்கு அவர் 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லும் போது என்ன ஆகிடுன்னா, அவருக்கே ஊக்க உற்சாகம் இருக்கும். நம்ம எளிய பல வருஷம் இருந்து நம்ம இந்த சிஸ்டம் படி முதல் நாளில் 9 லட்சத்துக்குள்ள வருவேன்ற ஒரு ஊக்க உற்சாகம் கிடைக்கும். முந்தானத்து வந்தவங்களுக்கெல்லாம் என்ன தோணும்னா, நம்மளும் இந்த மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் இந்த சிஸ்டமில் இருக்கணும், விடாமல் இருக்கணும், இந்த 4 விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கணும். அமிர்த வேலை, டெய்லி வாணி படிக்கிறது, ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறது, சேவை பண்ணணும், இந்த ஆர்வம் வரும். ஸோ லௌகீக பிறந்த நாள்களை தவிர்த்து அலௌகிக பிறந்த நாளை கொண்டாடணும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, இன்னைக்கு டைட்டிலுக்கு வருவோமே. டைட்டில் என்ன சொல்றதுன்னா, பிறந்த நாள் எதை நினைவுபடுத்த வேண்டும். பகவான் ரமண மகர்ஷி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிறந்த நாள் ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவர் அன்னைக்கு அழணும்னு சொல்றாரு. அப்ப இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அழணும்? அது பிறந்த நாள், அதுக்கு யாரும் அழுவாங்களா? ஏன் அழணும்? அவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசிச்சு சொல்றாரு. இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதை பற்றி அவர் வருத்தப்படலை. அவர் என்ன சொல்றாருன்னா, மனித பிறப்புன்றது என்ன? ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தைய பிறகுறோம், வளர்றோம், ஒரு நாள் சாவறோம், திரும்ப செத்துட்டா முடிச்சா? இல்லை, வேற ஒரு அம்மாவுக்கு குழந்தைய பிறகுறோம், திருப்பி வளர்றோம், சாவறோம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு பர்த்டே வரும்போது அந்த பிறவி பிறந்த நாளை நினைவு பண்ணி பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்றது கரெக்டு. ஆனால் உங்களுக்கு நினைவு வர வேண்டியது என்னன்னா, அடுத்த மறுபிறவின்னு எனக்கு ஒன்று இருக்கக்கூடாது, அது நினைவு வரணும் அப்படின்றத ரமண மகர்ஷி சொல்ல வர கோட்பாடு விஷயம். அதுதான் பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான தாட். நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி பேசியிருக்கோம். அது இறந்த நாள் வந்தால் அது இல்லை, ஜட்ஜ்மெண்ட் டேவாக இருக்கணும், ஃபைனல் டே இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும், சாந்தி தாமத்துக்கு போகணுன்றோம், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம திரும்ப ஒரு வாட்டி பிறக்கணும், பிறக்கக்கூடாது, இந்த ஞாபகம் வர்றது கிடையாது. எல்லாருக்கும் பிறந்த நாள் ஆகோஷமாக கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ அவர் பிறந்த நாள் கொண்டாடுறத வேண்டான்னு சொல்லலை. அவர் சொன்னோட கான்செப்ட் இதுதான். பிறந்த நாள் கொண்டாடும் போது இந்த பிறவியில் நீங்கள் இனி ஒரு வருஷம் கொண்டாடுங்க, அதுக்கு அடுத்த வருஷம் கொண்டாடுங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பிறவியில் இருந்து சரீரம் விட்டால் அதுக்கப்புறம் இனி ஒரு லௌகீக பிறவி நமக்கு இருக்கக்கூடாது, மறுபிறப்பு இருக்கக்கூடாதுன்ற. அது ராஜயோகத்தில் பாசிபிள். எப்படி பாசிபிள்? நம்ம 63 ஜென்மமா, கடந்த 63 ஜென்மமா நம்ம செய்த பாவங்களை நம்ம ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது அழிச்சிடலாம். அதுதான் மன்மனா பவன் சொல்றோம். இதனால பாவத்தை எரிச்சிட்டோம்னா நம்ம கர்மாதீத நிலை அடைஞ்சிரும், கர்மங்களை வென்ற நிலை அடைஞ்சிருவோம். அப்புறம் நம்ம ஃபரிஸ்ட் ஆயிடும், ஏஞ்சல் ஆயிடும். அதாவது ஆத்மாவும் சூட்சும உடலோட மட்டும் இருப்போம். அந்த மாதிரி நம்ம சூட்சும வதனத்தில் ஒரு 3-4 மாதம் இருக்க முடியும்.
அதுக்கப்புறம் நம்ம இந்த பூமியில் பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். பிரம்மாவை தவிர பாக்கி எல்லாரும் அட்வான்ஸ் பார்ட்டின்னு ஒரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த பிறவி வந்து நம்ம லௌகிக பிறவி மாதிரி வராது. ஏன்னா அங்கே கர்ம கணக்கு வராது, பாவம் புண்ணியம் அட்டாச்சே ஆகாது. புரியுதுங்களா? இந்த லௌகீக பிறவி தான் வேண்டான்னு சொல்றார் ரமண மகர்ஷி. அப்போ ஒருத்தர் பர்த்டே கொண்டாடும் போது பர்த்டே கொண்டாடிக்கங்க, ஆகோஷமாக கொண்டாடிக்கங்க. ஆனா எதை நினைச்சு அழணும்னா, நான் இந்த பிறவி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு வந்து வந்து போறேனே, இது அவ்வளவு சரியில்லையே நினைச்சு அழணும்ன்றார். ஸோ இதுதான் நம்ம கடைசி பிறவியா இருக்கணும். இந்த கல்பத்தில் நமக்கு டிராமா தெரியும், அதாவது கல்பம் வந்து இன்ஃபினிட், முடியாம சுத்தினே இருக்கு. ஓகேவா? அடுத்த கல்பத்தில் வந்துதான் ஆகணும். ஆனா இந்த கல்பத்தோட கடைசியில இதுதான் நம்ம கடைசி பிறவி ஆக்கிக்க முடியும். அதுக்கு ஃபார்முலாவும் தெரியும், மன்மனா பவ. அது பண்ணி பாவங்களை எரிச்சு கர்மாதி நிலையை அடைஞ்சு இதுதான் நம்மளோட கடைசி பிறவியா வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பர்த்டே கொண்டாடும் போது நம்ம பண்ண வேண்டியது, அந்த பர்த்டே ஆகோஷமாக கொண்டாடுறதுலாம் ஓகே தான். அது லௌகிகமாக இருந்தாலும் சரி, அலௌகிகமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் நினைவு என்ன இருந்துக்கிட்டே இருக்கணும்னா, மறுபிறவின்னு ஒன்று எனக்கு வரக்கூடாது. இனி ஒரு லௌகீக பிறவி எனக்கு வேண்டாம். இனி ஒரு அப்பா அம்மா வயிற்றில் போய் பிறந்து வர்ற அந்த விஷயம் வேண்டாம். லௌகீக பிறவியாக இருக்கக்கூடாது, அலௌகிக பிறவியாக இருக்கலாம், அட்வான்ஸ் பார்ட்டி பர்த்தாக இருக்கலாம். அதுக்கு நம்ம கர்மாதீத் ஆகணும். பொதுவாக சொல்கிறாங்கல்ல, பூமியில் எல்லாருக்கும் வந்து ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, இந்த டே அந்த டேன்னு கொண்டாடுறாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் டே மறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பர்த்டே கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க, அதில் சந்தேகமே கிடையாது. எந்த பர்த்டே இருந்தாலும் சரி, லௌகிகம் அந்த அலௌகிகம் இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணிக்கங்க. ஆனால் நினைவு எப்பவுமே இருக்கணும், இனி ஒரு பர்த்டே வேற ஒரு அம்மா வகுப்புக்குள்ளே பிறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட கடைசி பிறவியாக இருக்கணும் இந்த கல்பத்தில். இந்த நினைவு பர்த்டே கொண்டாடுற அன்னைக்கு நமக்கு இருக்கணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.